ஆராய்ச்சி, மருந்து கண்டுபிடிப்பு என பல்வேறு காரணங்களை முன்வைத்து சென்னை ஐஐடி சார்பில் புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது. உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சியில் இந்தியாவின் முன்னேற்றம் குறித்தான தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் 9 நபர்களில் ஒருவருக்கு புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? நாடு முழுவதும் 14,61,427 நபர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தேசிய புற்றுநோய் பதிவு திட்டத்தின் தரவுகள் மூலம் தெரிய வருகிறது. 2022ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் புற்றுநோய் பாதிப்பு 12.8 விழுக்காடாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில்தான் சென்னை ஐஐடியில் புற்றுநோய் மரபணு தரவுத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது. நோயாளிக்கு ஏன் புற்றுநோய் ஏற்பட்டது, அதை குணப்படுத்த மரபணுவில் குறைவாக இருக்கும் புரோட்டீன் அளவையும் கணக்கிட்டு மருந்துகள் உருவாக்க முடியும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்தியன் கேன்சர் டேட்டான்னு அவர் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு மகாலிங்கம் சார் சொன்னார். பட் திஸ் இஸ் கோயிங் டு பி அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிகாஸ் இது ஓப்பன்லி அவைலபிள், ஓப்பன் சோர்ஸ்டு, இதில் எல்லாரும் தே கேன் புட் தேர் இன்ஃபர்மேஷன். எங்கிட்ட 10 பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸோ இட் வில் ஆட். இன்னொரு ரிசர்ச்சர்கிட்ட 100 இருக்குது, அது ஆட் ஆகும். அந்த மாதிரி ஆட் பண்ணி குவிக்காக இந்த நம்பர்ஸ் வில் பிகம் லார்ஜ் நம்பர்ஸ். தற்போது 480 மாதிரிகள் சோதனைக்காக எடுக்கப்பட்டாலும் 2 லட்சம் மாதிரிகள் என்கிற இலக்கோடு சென்னை ஐஐடி திட்டமிட்டுள்ளது. வரும் காலத்தில் இந்த மரபணு தொகுதி கொண்டவர்களுக்கு குறிப்பிட்ட வகையான புற்றுநோய் மருந்துகளை தயாரிக்கவும் அவற்றின் மூலம் நோயாளிகளை குணப்படுத்தவும் முடியும் என கூறுகிறார் சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி. கேன்சர் பயாப்சி அதை எடுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மியூட்டேஷன் ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மியூட்டேஷன் முன்னாடியே வந்துருச்சுன்னா அதுக்கு வருமுன் காப்போம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அது ஒரு முதல் இது. ரெண்டாவது, இந்த மியூட்டேஷனுக்கு இந்த மருந்து, இந்த மியூட்டேஷனுக்கு இந்த மருந்து எப்படி இருக்குது. இப்போ பாக்டீரியாலே இந்த பாக்டீரியாவுக்கு மருந்து, இந்த பாக்டீரியாவுக்கு இன்னொரு மருந்து. சில பாக்டீரியா சில மருந்துக்கெல்லாம் ஒட்டுக்காது அப்படின்னு சில பேர்லாம் இப்படிலாம் பல வரதுனால இந்த மியூட்டேஷனுக்கு இந்த மருந்து அப்படின்னு ஒரு பர்சனலைஸ்ட் மெடிசன் கொடுக்கலாம். ரெண்டாவது, ஒரு மியூட்டேஷனுக்கு மருந்தே இல்லைன்னா அந்த ஃபார்மா கம்பெனி அந்த மருந்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது மாதிரியான 3 இம்பார்ட்டன்ட் உபயோகங்கள் வருது. உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் இந்தியாவில் முதன்முறையாக 500 புற்றுநோயாளிகளின் மரபணு தொகுதிகள் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இதை மருந்து உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி மருத்துவ மாணவர்களும் கற்றறிவதன் மூலம் புற்றுநோய் குறித்தான புதிய புரிதலை சமூகத்தில் ஏற்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.